الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال النبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரையாற்ற ஆசைப்படுகிறேன். நாட்களில் சிறந்த நாள் என்று நபிகளாரால் குறிப்பிடப்பட்ட ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இன்றைய நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு பல விஷயங்களை கற்றுத்தருகிறான். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய உடலை தூய்மையாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், தனது உடையை தூய்மையாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், தன்னுடைய இருப்பிடத்தை தூய்மையாக வைக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்று மனிதன் பல சிரமத்தை மேற்கொள்கிறான். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், உடல்ல ஒரு கண்ணுக்கு ஒரு பிரச்சனை, என்ன பண்றோம்? கண்ணை ஆபரேஷன் பண்றோம். இந்த கண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த கண் ஆபரேஷன் செய்து விட்டால் அது சரியாகிவிடும். அதற்காக பல பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம். சுகர் போன்ற நீரிழிவு நோய்னு சொல்றல, காய் விரல்கள்ல காயம் ஏற்படுகிறது. மருத்துவர்கள் சொல்கிறார்கள் விரலை எடுத்துடணும், கையை எடுக்க வேண்டும் என்று, காலை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் என்ன சொல்றோம்? பரவாயில்ல, மற்ற உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக சுத்தமாக இருந்தால் போதுமானது, விரலை எடுத்துக்கங்க.
கையை எடுத்துக்கங்க, காலை எடுத்து விடுங்கள் இப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். ஹார்ட் ஆபரேஷன், அப்படி நெஞ்சை பிளந்து ஆபரேஷன் செய்கிறார்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொன்னால் அதையும் செய்வதற்கு நாம் தயாராகிறோம். ஆனால் இதற்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம், இவ்வளவு சிரமப்படக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும், அதை தூய்மைப்படுத்த வேண்டும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது என்பதை திருமறை குர்ஆனிலேயும் நபிகளாருடைய பொன்மொழிகளிலேயும் ஏராளமான இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். அப்ப அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு நம்மில் எத்தனை பேர் சிரமத்தை எடுத்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். உள்ளம் என்பது அது மிகவும் ஒரு அசுத்தமான ஒரு விஷயம். நம்மை நரக படுகொலையின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த உள்ளம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முஆ, உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீர்பெற்று விட்டால் உடல் முழுவதும் சீர்பெற்று விடும். வைதா ஃபஸதத், அது சீர்கெட்டு விட்டால் ஃபஸதல் ஜஸது குல்லு, உடல் முழுவதும் சீர்கெட்டு விடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த உள்ளம் சீர்பெற்று விட்டால் உடல் முழுவதும் சீர்பெற்று விடும். அந்த உள்ளம் சீர்கெட்டு விட்டால் உடல் முழுவதும் சீர்கெட்டு விடும். நரக படுகொலின் பக்கம் நாம் சென்று விடுவோம். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். நம்மில் எத்தனை பேர் இந்த உள்ளத்தை பாதுகாப்பதற்கு குறைந்தபட்ச முயற்சியாக எடுத்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். உள்ளத்தை சீர்படுத்துறதா அப்படின்னா என்ன? அப்படிதான் நாம் நினைக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த உள்ளம் எந்த அளவிற்கு மோசமானது, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது என்று சொன்னால், உலகத்திலே மிகப்பெரிய எதிரி யாரு, மிகப்பெரிய கெட்டவன் யார்? நம்முடைய நிலையில யார் வருவான்? ஷைத்தான், இபிலிஸ் சொல்லுவோம். உலகத்திலேயே கெட்டவன் யார்? ஷைத்தான் சொல்றோம். அந்த ஷைத்தானுக்கு எடுத்தது எது? யோசிச்சு பாருங்க. ஷைத்தானுக்கு எடுத்தது எது? அவருடைய உள்ளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஷைத்தானை, மலக்குமார்களை, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சொர்க்கத்தில் தங்க வைக்கிறான். பல விஷயங்களை எல்லாம் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவிடுகிறான், மலக்குமார்களுக்கும் அந்த இப்லீஸுக்கும் ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள். மலக்குமார்கள் சஜ்தா செய்தார்கள், இப்லீஸ் செய்ய மறுத்தான். அவன் கேட்ட வார்த்தை என்னது? ஹலக்தனி மின்னார், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவரை களிமணால், தீ மண்ணால் படைச்சிருக்கிறார், நான் போய் அவருக்கு சஜ்தா செய்ய முடியும்? உள்ளத்துல ஒரு கெட்ட சிந்தனை வந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் நாள் வரைக்கும் சபிக்கப்படக்கூடியவனாக அவனை ஆக்கிவிட்டான், அந்த இப்லீஸை. அவர் ஷைத்தானோட கெடுது யாரு? ஆபத்தான டேஞ்சரான ஆள் யாரு? உள்ளம். அந்த உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், வஷம்ஸி வமுஹாஹா. திருமறை குர்ஆன்ல அதிகமாக சத்தியம் செய்யக்கூடிய ஒரு வசனம் நாம் அறிந்த வசனம் தான். 11 இடத்துல சத்தியம் செய்வான். ஒரு விஷயத்தை, வானத்தை பற்றி சொல்றான், அதிகாலை மீது சத்தியம் செய்கிறான், சந்திரன் மீது சத்தியம் செய்கிறான், சூரியன் மீது சத்தியம் செய்கிறான். இப்படி பல சத்தியங்களை செய்துவிட்டு வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, உள்ளத்தை பற்றி இறைவன் சத்தியம் செய்கிறான். அதை சீர்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான் என்று இறைவன் சொல்கிறான். 11 சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்றான், உள்ளத்தை சீர்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான், அந்த உள்ளத்தை சீர்கட விட்டவன் அழிந்து நாசமாயிட்டான். உள்ளம் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த உள்ளத்தை சீர்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சீர்படுத்தியவர்கள் வெற்றி விட்டார்கள். வரலாறுகள்ல, ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடியும். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மிகப்பெரிய ஒரு வரலாறு. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுடைய ஒரு எஜமானுடைய, அதாவது அந்த அரசனுடைய வீட்டிலே வளர்கிறார்கள். அரசுடைய, அவருடைய எஜமானுடைய மனைவி தவறின் பக்கம் அழைக்கிறார். முல்லிகத்துல் அப்வாப், கதவையெல்லாம் அடைச்சிடுறார். வகாலத் ஹைதலக், யூசுஃபை வாருங்கள் என்று அழைக்கிறார். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரண்டு ஓடுகிறார்கள். இன்னி மஆதல்லாஹ், அல்லாஹ்விற்கு நான் அச்சப்படுகிறேன், அல்லாஹ்விற்கு நான் பயப்படுகிறேன் என்று விரண்டு ஓடுகிறார்கள். அந்த நேரத்துல அந்த பெண் அவர்களை திருப்பி விரட்டுறாங்க. பின்னாடி உள்ள சட்டை கிழிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த எஜமான் வருகிறான். எஜமான் வந்த உடனே அந்த பெண்மணி வார்த்தை மாற்றி விடுறா. எப்படி?
உங்களுடைய மனைவியோடு தவறுக்கு வந்தவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? எஜமானர் கண்டுபிடிக்கிறாரு, பின்னாடிதான் சட்டை கிழிச்சிருச்சு, அதனால யூசுப் குற்றப்பட்டவர் கண்டுபிடிக்கிறாரு. அதற்கு பிறகு யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்கள் பல சதிகளை, சில சூழ்ச்சிகளை செய்து அவரை சிறைக்கு அனுப்புகிறார்கள். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி, இவர்கள் அழைப்பதை விட இந்த அநியாயத்தின் பக்கம், அருவருக்கத்தக்கதின் பக்கம் என்னை அழைக்கிறார்கள், இதை விட அந்த சிறைச்சாலை எனக்கு பரவாயில்லை, நான் சிறைக்கு போகிறேன் என்று சிறைக்கு போனார்கள் என்பது வரலாறு, பெரிய வரலாறு. சுருக்கமா சொல்றோம். முதலாவது என்ன சொல்றாங்க? ஆரம்பத்துல ஒரு எஜமானுடைய மனைவி தவறின் பக்கம் அழைக்கிறாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 நபர்களுக்கு அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவான். யுதில்லுஹும் அல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. எந்த நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்துல, கடும் வெப்பத்துல 7 பேருக்கு சொர்க்க அர்ஷுடைய நிழலை இறைவன் வழங்குவார். அதுல ஒரு ஆள் யார் என்றால், அழகும் அந்தஸ்தும் உள்ள பெண் அழைக்கக்கூடிய நேரத்துல, தவறு செய்ய அழைக்கக்கூடிய நேரத்தில், இன்னி மகாதல்லா, அல்லாஹ்விற்கு நான் பயப்படுகிறேன் சொல்றாரு, அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அழகு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு பெண் அழைக்கிறாள், யாருமே இல்ல, கதவு அடைக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் இன்னி மகாதல்லா, அல்லாஹ்க்கு நான் பயப்படுகிறேன் என்று யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு பல வருடங்கள் தாம் செய்யாத தவறுக்காக, இந்த அருவருக்கத்தக்க விஷயத்தின் பக்கம் போக வேண்டாம் என்பதற்காக சிறைவாசம் அனுபவிக்கிறார்கள். அந்த யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ அம்மாரத்துன் பிஸ்ஸூ, என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று நான் சொல்லவில்லை, நிச்சயமாக இந்த உள்ளம் இருக்கிறது, அது தவறின் பக்கம்தான் செல்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ் அருள் செய்தாலே தவிர என்ற வார்த்தையை சேர்த்து சொன்னார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்துட்டு, இதெல்லாம் ஏன் நான் பெரிய நபி, என்னுடைய இறையச்சம் அப்படி எல்லாம் சொல்லல, அல்லாஹ் அருள் செய்தாலே தவிர என்னுடைய உள்ளம் பாவத்தின் பக்கம் தான் போகுது, தவறின் பக்கம் தான் போயிருக்கும், அல்லாஹ் அருள் செய்துட்டான், அதனால நான் தப்பிக்கிட்டேன் என்று சொன்னார்கள் என்றால் நாமெல்லாம் எத்தனை மாட்டோம்? யோசித்து பாருங்க. அல்லாஹ் அருள் செய்யவில்லை என்றால் இந்த உள்ளம் தவறின் பக்கம் போகும். அந்த உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நபிகளாருடைய பணியை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். பல இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். இந்த மக்களை தஸ்கியா செய்வார்கள், அவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவார்கள். குர்ஆனை நீங்கள் ஓதி பார்த்தால் பல இடங்களில் பார்க்க முடியும். இந்த தூதர் அந்த மக்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவார். அடுத்துதான் குர்ஆனை கற்றுக் கொடுப்பார். பல இடங்கள்ல உள்ளத்தை தூய்மைப்படுத்துவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள். குர்ஆன்ல கிட்டத்தட்ட 59 இடங்கள்ல உள்ளத்தை, உள்ள தூய்மையை பற்றி இறைவன் பேசுவான். உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உள்ளத்தை தூய்மைப்படுத்தினால் அவர் வெற்றி பெறுகிறார், தூய்மைப்படுத்தாதவர் அழிவின் பக்கம் செல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ள தூய்மையை பற்றி இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், நபிகளார் துஆ செய்வார்கள். நாமெல்லாம் அறிந்த துஆ தான், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல, 100 முறை தினமும் நபிகளார் செய்த துஆ. உள்ளத்தை புரட்டக்கூடியவரே, எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்தின் நிலைவரச் செய்வாயாக, தினமும் 100 முறை செய்வார்கள். யோசிச்சு பாருங்க. அப்ப நாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த உள்ளம் என்பது தவறின் பக்கம் செல்லக்கூடியது. ஒரு அறிஞர் சொல்வார், ஒரு மனிதனுடைய உள்ளத்துல அவன் என்ன எல்லாம் நினைக்கிறான், எதையெல்லாம் சிந்திக்கிறான் என்பதை அவனுடைய முகத்துல அல்லது அவனுடைய நெற்றியில ஒரு பேப்பர்ல அப்படியே எழுதி ஒட்டிட்டோன்னு வைங்க, உலகத்துல எவனையுமே யாருமே மதிக்க மாட்டான். அப்படிப்பட்டது உள்ளம். தவறின் பக்கம், அநியாயத்தின் பக்கம், அக்கிரமத்தின் பக்கம் சென்று கொண்டே இருக்கும். அதை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி பெற்றான், அதை சீர்கெடுத்தவன் வழிகேட்டின் பக்கம் சென்று விடுகிறான். இந்த உள்ளம் சரியாகிவிட்டால் யூசுப் நபியை போன்று வெற்றி பெற்று விடலாம், முகமது ரசூலுல்லாஹை போன்று வெற்றி பெற்று விடலாம். அந்த உள்ளம் சீர்கெட்டு விட்டால் வழிகேட்டு நரகம்தான். ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடியும். சாத் பின் முஆத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், உமையா பின் கலஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர், நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். மக்கத்து தலைவர்கள் இல்ல, காஃபிர்களின் தலைவர்களில் மிக முக்கியமான ஒரு நபர் யாரு? உமையா.
சாத் பின் முஆத் அவர்களும் அந்த உமையா என்று சொல்லக்கூடிய அந்த மக்கத்து காஃபிர்களின் தலைவரும் நண்பர்களாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நண்பர்களாக இருக்கிறாங்க. இவர் மதீனாவுக்கு செல்லக்கூடிய நேரத்துல இவர் மக்காவில் இருக்கிறார், உமையா மக்காவில் இருக்கிறாரு. மதீனாவுல இருந்து அதாவது ஷாம் தேசத்துக்கு, சிரியான்னு சொல்றல, ஷாம் தேசத்துக்கு போகக்கூடிய நேரத்துல உமையாவுடைய வீட்டுல போய் தங்கி, அதாவது சாத் பின் முஆதுடைய இடத்துல போய் தங்கிக்குவாரு. மதீனாவை தாண்டி தான் ஷாமுக்கு போகணும். மக்காவில இருந்து மதீனாவை தாண்டி தான் ஷாமுக்கு போகணும். அப்போ நண்பர்கள் தானே, சாத் பின் முஆத் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழருடைய வீட்டுல இடத்துல தங்கிக்குவாங்க. இவர் மக்காவுக்கு வந்தால், சாத் பின் முஆத் மக்காவிற்கு வந்தால் அவர் என்ன பண்ணுவாரு, உமையாவுடைய இடத்துல தங்கிக்குவாரு. இப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் சாத் பின் முஆத் சொல்கிறார், இவர் மதீனாவுக்கு போயிட்டாரு. மதீனாவுல இருந்து சொல்றாரு, நான் இந்த காபத்துல்லாவை உம்ரா செய்யணும், தவாப் செய்ய வேண்டும். அந்த மக்கத்து காஃபிர்கள் எதிரியா இருக்கிறாங்க. ஆனா இவங்க நண்பர்கள்னால ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே போயிட்டு இருக்குது. யாரும் இல்லாத நேரத்துல எனக்கு ஒரு தகவல் கொடு, நான் அந்த காபத்துல்லாவை தவாப் செய்யணும், உம்ரா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு ஒரு நண்பகல் நேரத்துல, ஆட்கள் இல்லாத நேரத்துல காபத்துல்லாவை தவாப் செய்ய வர்றான். யாரு? இந்த நபித்தோழர் சாத் பின் முஆத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் வர்றார். உமையாவும் கூடயே வர்றான். அப்படியே தவாப் செய்யக்கூடிய நேரத்துல அபூ ஜஹல் அந்த இடத்துல வந்துடுறான். அபூ ஜஹல் வந்து, அதாவது உமையாவுடைய புனை பேருன்னு சொல்லுவோம்ல, அபு சஃப்வானே, இது யாரு அப்படின்னு. உடனே இதுதான் சாத் பின் முஆத். உடனே அபூ ஜஹலுக்கு கோபம் வந்து விடுகிறது. மதம் மாறியவர்களுக்கு நீ உதவி செய்துட்டு இருக்கிறியா? உமையா நீ மட்டும் இல்லை என்றால் இவரை நான் ஒரு வழியாக்கிருப்பேன், இவருடைய கதையை முடிச்சிருப்பேன். கோபப்படுறார். உடனே இந்த சாத் பின் முஆத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் உடனே கத்துறாரு, சவுண்ட் போடுறாரு. அபூ ஜஹலே, நீ என்ன இங்க தடுத்தனவை, நீ என்ன தவாப் செய்ய விடலவை, நீ ஷாம் தேசத்துக்கு பயணம் செய்யணுமே, அந்த மதீனாவை தாண்டி தான் போகணும். எங்க ஆட்களை வச்சு ஒன்ன நான் தடுத்துருவேன், நீ என்ன தடுக்கிறத விட உனக்கு அதிகமான நஷ்டத்தை அது ஏற்படுத்தும் என்று சப்தம் போட்டு பேசுறாரு. உடனே உமையா, ஏ சாத் பின் முஆத், நீ சப்தம் போடாத, மக்காவுல மிகப்பெரும் தலைவர்களில் ஒருவனான இந்த அபூ ஜஹலை நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கேட்ட உடனே சாத் பின் முஆதுக்கு கோபம் வருது. நீ அபூ ஜஹலுக்காக என்ன கண்டிக்கிறியா, உன் பாதுகாப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு உமையாவிடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறார். மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய தோழர்கள் உன்னை கொலை செய்வார்கள் என்று சொன்னதை நான் கேட்டேன் அப்படின்னு. உமையாவுக்கு பீதி ஆயிருது. என்னது, மக்காவிலையா என்ன கொலை செய்வார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்? அது எனக்கு தெரியாதுன்னு சாத் பின் முஆத் சொல்லி விடுகிறார். இது எப்ப நடக்குதுன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நடக்குது. அவனுக்கே தெரியுது ரசூலுல்லாஹ் பொய் சொல்ல மாட்டார்கள். அவனுக்கே ஒரு பயம் வருகிறது உள்ளத்துல. நம்ம கதை முடிஞ்சு நம்மளை கொல்ல போறாங்க, என்ன பண்ணிருக்கலாம், அந்த நேரத்திலேயாவது திருந்துவதற்கு ஒரு வழியை தேடி இருக்கலாம் அந்த உமையா. உடனே வீட்டுக்கு போறான், மனைவி கிட்ட சொல்றான், மனைவியே உனக்கு விஷயம் தெரியுமா, இந்த முகம்மதுடைய தோழர்கள் இடத்துல முகம்மது சொல்லி இருக்கிறாரு, இந்த உமையாவை நான் கொலை செய்திருவேன், நம்முடைய தோழர்கள் கொலை செய்வார்கள் என்று இந்த ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த மனைவியும் பயப்படுறாங்க. நீங்க வெளியே எதுவும் போகாதீங்க, பாதுகாப்பா இருங்க. உடனே அவர் சொல்றாரு, அல்லாஹ் மீது ஆணையாக, அவரும் அல்லாஹ் நம்பிட்டு தானே இருந்தாரு, உமையாவும் ரசூலுல்லாஹ் தான் நம்ப மாட்டாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக இந்த மக்கா விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில காலங்கள் கழிகிறது. பத்ர் போர்க்களம் நடைபெறுகிறது. பத்ர் போர்க்களத்துல மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் பயணம் செய்கிறார்கள். உமையா போறதுக்கு பயப்படுறான், வேண்டாம் நான் வரல. உடனே அபூ ஜஹல் திருப்பி உமையாவை, நீ பெரிய தலைவராச்ச, நீ போருக்கு வராட்டி மக்கள் எல்லாம் தவறா நினைப்பாங்க, நீ வா போருக்கு வா. உடனே உமையா, சரி நான் வந்துடுறேன், வேற வழி இல்ல, சரி நான் வர்றேன். அவன் அந்த உமையா என்ன செய்யறான்னா பெரிய ஒரு ஒட்டகத்தை வாங்கிக்கிறான். ஒட்டகத்தை வாங்கி தன்னுடைய பக்கத்திலேயே கட்டி வச்சிருக்கிறான். ஏன் தெரியுமா, ஏதோ போர் சூழ்நிலையில உயிர் போகும் தெரிஞ்சுச்சா உடனே ஒட்டகத்தை ஓடிடும். யோசித்து பாருங்கள், அந்த நேரத்துல கூட அந்த ஈமான் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை அவனுடைய உள்ளத்துல கொடுக்கல. கடைசியாக ஒவ்வொரு கூடாரமா வைத்து ஓய்வு எடுப்பாங்க. ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்துல வரைக்கும் அந்த உமையா தன்னுடைய அருகிலேயே அந்த ஒட்டகத்தை கட்டி வச்சிருப்பான். ஏதாவது சத்தம் வந்துருச்சா நம்ம ஓடிடுவோம். கடைசியாக அவன் அந்த பத்ர் போர்க்களத்துல கொல்லப்பட்டான் என்பது வரலாறு நம்மால் பார்க்க முடியும், ஹதீஸ்ல நம்மால் பார்க்க முடியும். அப்ப இதுல நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இத்தனை அடையாளத்தை எல்லாம் காட்டான மனம் திரும்பி இருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம். இப்படி ஏராளமான செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். அபூ ஜஹலை பற்றி நமக்கு தெரியும்.
அபூஜஹல் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர்களுடைய தோழர்களிடத்துல சொல்றான், ரசூலுல்லாஹ் மட்டும் இந்த கஅபத்துல்லாஹ்ல வந்து சஜ்தா செய்தாங்கன்னு வை, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை இந்த மண்ணோடு நான் காலால் மிதித்து விடுவேன், முகத்தை மண்ணில் புரட்டி எடுப்பேன்னு சொல்றான். யாரு? அபூஜஹல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல கஅபத்துல்லாஹ்வுக்கு வருகிறார்கள், தொழுகிறார்கள், சஜிதா செய்கிறார்கள். அபூஜஹல் ஓடி வருகிறான். எதற்கு? ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை நான் மிதிக்க வேண்டும் என்பதற்காக. ஓடி வந்த உடனே வந்த வேகத்துல பயந்தவனாக கைகளை விரித்துக் கொண்டு பின்னோடி வர்றான், பின்னாடி வந்துடுறான், பயந்துடுறான். தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், அபுல் ஹக்கமே, அபு ஹக்கம்னா அறிவாளியின் தந்தையான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபு ஜஹல் முட்டாளுடைய தந்தை நீ. அவன் திருப்பி வர்றான். திருப்பி வந்தோன்னே அவருடைய தோழர்கள், அதாவது மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அபூ ஜஹலே என்ன முன்னாடி ஓடி போனா பின்னாடி திருப்பி வர்றா? அவன் சொல்றான், நான் ரசூலுல்லாஹ்வுக்கு நெருங்கக்கூடிய நேரத்தில் மா பைனஹு மா பைனி வ பைனஹு, எனக்கும் அவருக்கும் மத்தியில ஹம்தக்கும் மினன் நார், நரகத்தின் ஒரு பதிவு, அதாவது நெருப்பினுடைய ஒரு பெரும் குண்டத்தை நான் பார்த்தேன். யார் சொல்றா? அபூ ஜஹல் சொல்றான். ரசூலுல்லாஹ் சஜிதா செய்றாங்க, தொழுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தலையை மிதிக்க போனவன் மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தையும் அது கொண்ட ரெக்கைகள் கொண்ட சில கொடூரமான மனிதர்களை பார்த்த உடனே ரிட்டன் வந்துட்டேன்னு சொல்றான். நபிகளார் சொன்னார்கள், அவன் மட்டும் என் கிட்ட நெருங்கி இருந்தா வைங்க, மலக்குமார்கள் அவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பிரித்து பேர்த்தெடுத்திருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் பாருங்க. அந்த நேரத்திலேயாவது அந்த உள்ளம் திருந்த வேண்டும் என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இப்படிப்பட்ட அதிசயத்தை பார்க்கிறோமே, நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்கலாமே? இல்லை, உள்ளம் மிக கிட்டது, அது திருந்தல்ல. பல காலங்களுக்கு பிறகு பத்ர் போர்க்களத்துல அபூ ஜஹல் கொல்லப்பட்டான். கொல்லப்பட்டது காரணம் அந்த உள்ளம் திருந்தவில்லை, உண்மை ஏற்கவில்லை. அபூ லஹபை பற்றி நமக்கு தெரியும், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். நம்ம ஓதுறோமே, ரசூலுல்லாஹ்விடத்துல முதல் முறையாக அந்த மலைக்கு மேல் நின்று நபிகளார் தன்னுடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள் எல்லாரையும் அழைத்து பிரச்சாரம் செய்றாங்க. அந்த நேரத்துல தப்பல்ல கையா முஹம்மத், முஹம்மதே உனக்கு நாசம் உண்டாகட்டும், மண்ணை தூக்கி வீசினான. ரசூலுல்லாஹ் உடனே குர்ஆன் வசனத்தை அருளினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை அருளினான், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசம் உண்டாகட்டும். இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்டு இது ஆரம்ப காலகட்டம். அவன் கொல்லப்பட்டது எப்போ? 10 வருஷம் கழிச்சு பத்ர் போர்க்களம், ஏறக்குறைய 10 வருஷம். இப்ப இத்தனை நாட்கள்ல அவனுக்கு உள்ளத்தில் ஈமான் கிடைக்கல, உள்ளம் சரியாக இருக்கவில்லை. அதன் காரணத்தினால நரக படிகுழியின் பக்கம் சென்றார்கள். அப்ப அந்த உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏராளமான துஆக்கள் இருக்கிறது, எப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்துது. இப்ப இவ்வளவு விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்தினா வெற்றி, உள்ளத்தை தூய்மைப்படுத்தவில்லை என்றால் நரக படுகொலி, வழிகேடு, அநியா இழிவை சந்திப்போம். எப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது? உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்துவது? குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது, நபிகளாருடைய துஆக்கள் இருக்கிறது. அதை விட முக்கியமாக உள்ளத்தை எப்படி பாதுகாப்பது, உள்ளத்தை எப்படி நிம்மதி பெற வைக்கிறது, உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்துவது? குர்ஆனை ஓதுவதன் மூலமாக உள்ளங்கள் தூய்மைப்படுகிறது, உள்ளங்கள் நிம்மதிப்படுகிறது. உள்ளத்தில் உள்ள நோய்களுக்கு நிவாரணம் திருமறை குர்ஆனில் இருக்கிறது. ஒவ்வொரு ஜும்மாவுடைய உரையிலையும் நாம் செய்யக்கூடிய பயான், இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகள்ல மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன். அப்ப அந்த குர்ஆனை ஓதுங்க. நம்முடைய நிலை என்ன? குர்ஆனை எவ்வளவு மனப்பாடம் செய்திருக்கிறோம் கேட்டா, ஒரு சின்ன சூறால ஒரு 2-3 சூறா தெரியும். 2 சூறா குல் ஹுவல்லாஹ், இன்னும் ஆழ்த்தைனாக்கல் கௌசர். எதுக்குப்பா பெரிய சூறா நின்னு தொழ வைக்கணும்னா இந்த 2 சூறா 2 ரக்காத் தானே தொழணும், சப்தமா ஓதுறது, அதுக்கு 2 துணை சூறா ஆகணும். இல்ல, எந்த அளவுக்கு நம்முடைய நிலை இருக்கிற அவர்கள் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டவர்களை தவிர, அப்ப எந்த அளவுக்கு உள்ளம் கெட்டு போய் கொண்டுதான் இருக்கும். அதை எப்படி தூய்மைப்படுத்துவது? குர்ஆனுடைய வசனங்களை படிக்க படிக்க கற்றுக்கொள்ள நபிகளாருடைய வகைருல் ஹதி முஹம்மது ரசூலுல்லாஹி செய்திகள்ல மிகவும் சிறந்தது நபிகளாருடைய செய்தி ஹதீஸ்கள். அதை கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்த முடியும், உள்ளத்தை பாதுகாக்க முடியும். அப்ப அதிகமா குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்தினால் உள்ளம் தூய்மைப்படும். குர்ஆன் ஹதீஸோடு தொடர்பு ஏற்படுத்த உள்ளம் தூய்மைப்படும். அப்படிதான் அந்த நபி தோழர்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது. வேற எந்த வகையிலும் கிடையாது. என்ன பண்றான்? மூச்சு பயிற்சி செய்யுங்கள்,
உள்ளம் தூய்மைப்படும். யோகா செய்யுங்கள், உள்ளம் தூய்மைப்படும். எல்லாம் போய் யோகா சொல்லிக் கொடுக்கக்கூடியவன் தான் ஆக சிறந்த கலிசரையாக இருப்பதை பார்க்க முடிகிறது. உள்ளம் எப்படி தூய்மைப்படுகிறது? அல்லாஹுடைய அந்த ஆற்றலை, அல்லாஹ் குர்ஆனுடைய அந்த வசனங்களை ஓதுவதன் மூலமாக, அல்லாஹ்வை நினைப்பதன் மூலமாக உள்ளங்கள் தூய்மைப்படுகிறது. கொடூரர்களாக காட்டரபிகளாக வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் எப்படி உள்ள தூய்மைப்படுத்துச்சு? ஹிஜ்ரத் செய்து மக்காவை விட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்துல நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அந்த மதீனாவாசிகள், அன்சாரிகள் தன்னுடைய தோழர் முஹாஜிர், அதாவது ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த மக்கா வாசிகளுக்கு நபிகளார் ஒவ்வொரு நபர்களையும் ஏற்பாடு பண்றாங்க. உங்களுடைய தோழர்களுக்கு உதவி செய்யுங்க, அவருக்கு வாழ்க்கைக்கு தேவை, அதாவது நாட்டை விட்டு வர்றாங்க மதீனாவுக்கு, உங்களுக்கு அவர்களுடைய தேவையான வாழ்க்கை வசதிகளை செய்து கொடுங்க. ஆனா அந்த அன்சாரிகள் உதவி செய்தார்கள். எப்படி செய்தார்கள் தெரியுமா? என் சொத்துல பாதி உங்களுக்கு தர்றேன், நான் திருமணம் செய்திருக்கிறேன், 2-3 மனைவிமார்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு யார் தேவை என்று சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தலாக் செய்து விடுகிறேன், நீங்க திருமணம் செய்துக்கங்க. எப்படிப்பட்ட ஒரு ஈகை குணத்தை எப்படி உருவாக்குறாங்க? உள்ளத்தை முதல்ல தூய்மைப்படுத்தினார்கள். நம்மளோட யோசிச்சு பாருங்க, நமக்கு நெருங்கிய ஒரு உறவினர், நெருங்கிய நபர் தான், நம்மளோட ஒரு 30 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரு. நம்ம யாராவது என் சொத்துல பாதி நீ எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க, 15 லட்சம் ரூபாய் வச்சுக்கன்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டோம். அதிகப்படியா போனோம், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான், 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கன்னு சொல்லுவோம். அப்ப இந்த அளவுக்கு அந்த நபித்தோழர்களை பக்குவப்படுத்தியது யோசிச்சு பாருங்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள். உள்ளம் என்பது அதை தூய்மைப்படுத்திட்டே இருக்கிறோம். மறுமையுடைய வெற்றி அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக இருக்கிறது. நபிகளார் பல துஆக்களை சொல்லி தந்தார்கள். அல்லாஹ் ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அந்த கைரு மன் ஸக்காஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு இறை அச்சத்தை தருவாயாக, அதை தூய்மைப்படுத்துவாயாக, நீதான் தூய்மையாக்குவதில் சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற பல துஆக்களை செய்வதன் மூலமாக யாம் கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், உள்ளத்தை புரட்டுபவனே, இந்த மார்க்கத்தின் பால், இந்த தீனின் பால் என்னுடைய உள்ளத்தை நிறைவேறச் செய்வாயாக என்ற இந்த துஆவை அதிகமாக நபிகளார் 100 முறை தினம் ஓதி இருக்கிறார்கள். அந்த துஆவை அதிகமாக ஓதுவதன் மூலமாக உள்ளத்தை தூய்மைப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வ அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல விஷயங்களை, குர்ஆனை, ஹதீஸை நாம் கற்றுக்கொள்ள நம்முடைய உள்ளத்தில் போட அது தூய்மையாகுவதை நம்மால் பார்க்க முடியும். அதை போன்று நம்முடைய உள்ளத்துல பெருமை என்பது இருக்கக்கூடாது. அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தியை கூறுகிறேன், நாம் எல்லாம் அறிந்த செய்தியாக கூட இருக்கலாம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபிகளாருடைய மனைவி, உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய தாயார், அவர்கள் மீது அவதூறு கூறப்படுகிறது. இன்னொரு நபித்தோழரை வைத்து தவறான மிகப்பெரிய ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் மிக கடுமையான வேதனையை, கஷ்டத்தை ஏற்படுத்தியது. அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அந்த அவதூறை பரப்பியவர்கள முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் மட்டும் கிடையாது, முஸ்லிம்களும் இருக்கிறாங்க. நபி தோழர்களா இருந்தவர்கள் கூட சில பேர் அந்த சாட்டையடி தண்டனை வாங்கினார்கள் என்பதை எல்லாம் நம்மால் பார்க்க முடியும். அந்த அவதூறை பரப்பியவர்கள் மிக முக்கியமானவர், மிஸ்தாஹ் என்று சொல்லக்கூடியவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இன்னிலிருந்து வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த மிஸ்தாஹ்க்கு ஒருபொழுதும் எந்த பொருளாதார உதவியும் செய்ய மாட்டேன். அவர் ஏழை இருக்கிறாரு, அபூபக்கர் பொருளாதார உதவி செய்துட்டு இருக்கிறாரு. அப்ப இதை வச்சு அவர் சொல்றாரு, நான் இனி பொருளாதார உதவி ஒன்றும் இந்த மிஸ்டேக் செய்ய மாட்டேன், ஏன்னா என் மகள் மீது இவ்வளவு பெரிய அவதூறை பேசி இருக்கிறார் அப்படின்னு. உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை அருள்கிறான். அதாவது ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் உதவி செய்ய மாட்டேன் என்று கூற வேண்டாம், அவர்களை மன்னித்து அலட்சியம் செய்யட்டும். அடுத்து ஒரு வார்த்தை அல்லாஹ் கேட்பான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நம்ம மட்டும் தப்பு செய்துட்டே இருப்போம், நம்ம மட்டும் அல்லாஹ் மன்னிக்கணும், அடுத்தவன் நமக்கு தப்பு செய்தா நம்ம மன்னிக்க மாட்டோம். அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அவங்களை மன்னிச்சுக்கங்க, அவர்களை அலட்சியம் செய்து விடுங்கள் என்று இறைவன் சொல்கிறான். அவன் அடுத்தவர்களை
நாம் மட்டம் தட்டக்கூடாது. அடுத்தவர்கள் நமக்கு செய்த தவறுகளை நாம் மன்னிப்பதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த முடியும். ஆகவே இது போன்று குர்ஆனையும் ஹதீஸையும் அதிகமாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்றி அதை தூய்மைப்படுத்தி அதை பாதுகாத்து இருவுலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.